ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் வில் அண்ட் மன்வாவை தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் முக்கியமான சாப்டர். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா முக்கியமாக பாருங்கள். என்னால் முடிஞ்சதை நான் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்வா ஸ்டார்டிங்கில் ஹீரோ பண்ணுறது அந்த லென்ஸான்னு கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி அவனும் போய் ஏதோ ஒரு பொருளை தொடப்போக ஹீரோ வந்து நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல இல்லைட்டா அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறேன், இன்னைக்கு நீ எது வாங்கினாலும் அது என்னோடதுறான்னு சொல்ல இவன் பால விடுறா சாமின்னு சொல்லி அவனும் யங் மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு அவனு கிளம்பிட்டான். ஹீரோ நினைக்கிறான், இவன் ஏன் தான் இப்படி இருக்காயோ, அவளோட மாஸ்டர் சர்வன்ட்டு ஒரே மாதிரி வினோதமா அலைகிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல அந்த ஸ்ரீனர் பொண்ணு வந்து ஹீரோட்ட பேசுது. இன்னைக்கு காலையில என்ன ஆச்சு, எதுக்கு லின்சான் வந்து பாதியிலே மார்க்கெட்டை விட்டு போனான், அவன் அப்படி போக மாட்டேனே என்ன ஆச்சுன்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்படியே ஹீரோட்ட இன்னும் பேச்சு கொடுக்க என் கூட இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு அந்த லின்சான் மட்டும்தான் வேணும்னு ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம உமன்ஸ் டே எப்படி டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறாங்க பாரு, அவர் ரொம்ப அலசமான அப்படியே அறிவானவரும் கூட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோ வந்து நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போக அப்படியே அந்த லின்சனை காட்டுவாங்க. அவன் பக்கத்து ரூம்ல இருந்து அவங்க பேசின எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு இருந்துக்கான். அப்படியே அவனும் நினைக்கிறான் அவருக்கு நான் வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து தப்பா நினைச்சுக்கிறான். அப்படியே நைட்டு ஆயிடுது. ஆனா லின்சன் வந்து அதை மறக்கதான் இல்லை. அவனும் சொல்றான், என்னோட கோலே நான் வந்து ஒரு ஹை குவாலிட்டியான சர்வெண்டா இருக்கிறது தான், ஆனால் என்னால் ஹை குவாலிட்டி சர்வெண்ட்டாக மாற முடியாதாட்ட அவனுக்கு கதற. அப்படியே நைட்டு முடிஞ்சு காலையில் ஒரு நோட்டீஸ் போர்டை காட்டுறாங்க. டியானியன் சிட்டி அஃபிஷியலாக அலைன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறோம், அதுக்கு எடுத்துக்காட்டா நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், அதுவும் கின் ஃபேமிலிக்கும் லின் ஃபேமிலிக்கும் இடையில அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் போட்டிருக்கு. அப்படியே அடுத்த சீனில் கின் ஃபேமிலி வந்து திரும்ப அவங்க சிட்டிக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னோட 2 ஃபோல்டுலேருந்து ஒரு ஃபோல்டு இப்போ என்னை விட்டு போதேன்னு நினைக்கிறான். ஃபோல்டு வந்து சூசன் ஒன், அதில் வந்து ஒரு தம்பி வந்து அவன்கிட்ட இருக்கான். இன்னொரு சூசன் ஒன் வந்து திரும்ப போகிறான்ல, அது வந்து சொல்கிறான் 2 ஃபோல்டில் ஒரு ஃபோல்டு போச்சுன்னு ஹீரோ கவலைப்பட அப்படியே அவனை பார்க்குற மாதிரி இருக்கான். அவன் திரும்பிக்கிறான். ஹீரோ கவலைப்பட்டு பார்க்குறது வந்து இவனுக்கு தப்பாக தெரியும் போல். அப்படியே அந்த பொண்ணும் நம்மளை தான் பார்க்குறானா அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு பார்க்குறேன் என் கனவு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போகுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. அப்படியே 21 சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ நினைக்கிறான், அவன் என் கூட கொஞ்ச நேரம் தான் இருந்தான், அதுக்குள்ளேயே எனக்கு 1,50,000 பாயிண்ட் வந்துருச்சு, இது தெரிஞ்சுருந்தா வீடு வரைக்குமே போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோட சிஸ்டத்தில் திரும்பவும் அந்த லக்கி ட்ரா ஆப்ஷன் வருது. இந்த தடவை என்ன கிடைக்கிது சுற்றி பார்ப்போம்னு சொல்லி ஹீரோவும் சுற்றுறான். சுற்றுனா ஹெவன்ஸ் டிராகன்ஸ் மைட்னு ஒரு டெக்னிக் கிடைக்குது. அதை பற்றி சிஸ்டமும் சொல்ல ஆரம்பிக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு காட் லெவல் புத்தாஸ் டெக்னிக் கிடச்சிருக்கு. ஹெவன்லி டிராகன் மைட் அதை பயன்படுத்துகிற மூலமாக உங்கள் மேலே ஒரு பேட்டர்ன் வரும். அதை பயன்படுத்தி உங்களால் காட் லெவல் புத்தாஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டீமன் கிளானை எதிர்த்து சண்டை போடுறீங்கன்னா உங்கள் டேமேஜ் டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களோட டிஃபென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் முன்னாடி ஏதாச்சும் ஒரு டீமன் வந்தால் அதை வந்து காட்டியும் கொடுக்குன்னு சொல்லி ஒரு மேசிவான பவர் இருக்கிற டெக்னிக்கை சிஸ்டம் வந்து ஹீரோ கொடுத்துருக்கு. ஹீரோவும் அந்த ஸ்கில்லை அப்சர்வ் பண்ண ஹீரோ வந்து இப்போ எங்கேயோ ஒரு மவுண்டனில் இருக்கிற ஸ்வாட் வேலி மாதிரி அந்த இடத்துல இருக்கான். அங்கே பார்த்தா மேலே தண்டரோட அந்த ஒரு கோல்டன் டிராகன் இருக்குது. அந்த டிராகன் அப்படியே ஹீரோவை பார்த்து ஒரு கத்திக்கிட்டு ஹீரோவோட ஜெஸ்ட்டுக்குள்ளே அந்த டிராகனோட ஃபுல் பவரும் ஜெஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ திடீர்னு வெடுக்குன்னு எந்திக்கிறான். ஹீரோவோட கையை பார்க்குறான், அதில் ஒரு டிராகன் பேட்டர்ன் இருக்குது. அப்போனா இதுதான் என்னைய வந்து காட் லெவல் புத்தா டெக்னிக்கை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுமான்னு ஹீரோ பார்க்க அப்படியே ஹெவன்லி டிராகன்ஸ் மைட்னு சொல்ல அங்கே ஒரு பயங்கரமான லைட் வந்து ஹீரோவோட கூரையவே ஓட்டையை போட்டுறது. அதை பார்த்தபடி ஹீரோ அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். சிஸ்டமும் நான் வந்து இப்போ அப்டேட் ஆகணும்னு சொல்ல அப்படியே ஹீரோ வந்து பிரேக் த்ரூ பண்ணுறான். ஹீரோவோட ஃபேமிலி அப்படியே வெளில வந்து என்ன ஆச்சு இங்கே வந்து ஒரு பயங்கரமான எனர்ஜியை பார்த்தோன்னு ஹீரோவோட தாத்தா சொல்ல ஹீரோ வந்து இப்போ டிரான்சென்சனிலிமோட செகண்ட் ஸ்டேஜ் ஆகிட்டான். அதுக்காக ஹீரோ வந்து 30,000 வில்லன் பாயிண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அப்படியே ஹீரோ வந்து 3 ஹெவன் பாச்சுனாட் அந்த டெக்னிக் வந்து 3rd ஸ்டேஜ் போயிடுச்சு. அதுக்காண்டி ஹீரோ 1,00,000 வில்லன் பாயிண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அப்படியே ஹீரோ சிஸ்டம்கிட்ட கேட்குறான் எவ்வளோ வில்லன் பாயிண்ட் ஸ்பெண்ட் ஆச்சுன்னு கேட்க அதுவும் 1,30,000 வில்லன் பாயிண்ட் ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ கதற ஆரம்பிக்கிறான், ஐயோ என் சேவிங்ஸ்லாம் போச்சேன்னு. அதை பார்த்து ஹீரோட தாத்தா, இப்போ உனக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் வெறும் கல்டிவேஷன் தான், டியா அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலிக்ஸரை எடுத்துருவா, நம்ம கிங் ஃபெங்கை காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோ தாத்தா கதறிட்டு இருக்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அந்த காட் லெவல் புத்தா டெக்னிக் வந்து ஹீரோ அப்சர்வ் பண்ணுறப்ப சிஸ்டம் வந்து சொல்லியிருக்கோம், நம்ம டீமன் கிளானில் அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டபுள் மடங்கு டேமேஜ் போகும்னு சொல்லியிருக்கோம். அது காரணம் என்னென்னா
ஹீரோ இப்போ வந்து எல்லாருமே ஹியூமன்ஸ் வந்து டீமன்ஸ் கிளானுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க எப்போவுமே. அதே மாதிரி தான் ஹீரோவும் வந்து டீமன்ஸ் கிளானுக்கு வந்து ஆப்போசிட் தான். வில்லன் தான், அவங்க எனிமி தான் எப்போவுமே. அதுக்காண்டி தான் அது அப்படி சொல்லியிருக்கோம். நான் வந்து இடையில அது வரும், அந்த சீன் வரும், நான் வந்து சொல்லலை. ஸோ அது வந்து அந்த இடத்துல அது சொன்னால் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால வந்து அந்த இடத்துல இங்கே சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.